கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாத வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 29:25 இவ்விதமாய் சொல்கிறது, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆம் தேவஜனமே, கரூர் ராஜா உண்டாக்கின சிலையை வணங்கும்படி தானியேலுக்கு கட்டளையிட்டான். தானியேலோ மனுஷருக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த சிலையை வணங்கவில்லை. ராஜா மிகவும் கோபம் உண்டவனாகி தானியேலை தூக்கி சிங்கக்கபிலே போடும்படி கட்டளையிட்டான். தானியேலோ, என்னை தூக்கி சிங்கக்கபிலே போட்டாலும் நான் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? நீ கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணியாய் இருக்கிறதா? உன் சொந்தங்களும் பந்தங்களும் விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களா? பயப்படாதே, கர்த்தரை நம்பு. தானியேல் கர்த்தரை நம்பினான். சிங்கக்கபில தூக்கி போட்ட போதும் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அதே போல உனக்கு விரோதமாய் வைத்திருக்கும் எல்லா கண்ணிக்கும் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அவரை நம்பு, அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.